ஷே விஷ்ணு பிரம்மா எப்பா கிரிமினல் கோர்ட்டில் லாயர் எல்லாம் அனைத்தும் புரிஞ்சுக்கோ. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்றம் கோர்ட்டில் லாயர் எல்லாமே புரிஞ்சுக்கோ. சரியா? கணக்கு போடுதாரு, கிரிமினல் கோர்ட்டிலேருந்து போடுதாரு. சனி இதான் சனிதான் கோர்ட்டு, கிரிமினல் கோர்ட். இதில் தான் கொடுக்குற கொடுப்பு ஓப்பன் ப்ளஸில் வரும். ஒவ்வொருத்தனுக்கும் நோய் எதில் பாக்ஸி படைச்சிருக்காரு, கடவுள் படைச்சிருக்காரு. புரியுதா? அது வழியாக சேட்டை பண்ணவனுக்கு தண்டனை கொடுக்கறது ஓப்பன் ப்ளஸில். இங்கே கைலாசத்தில் பின்னாடி எட்ட நாட்டு சனீஸ்வரி கையிலேருந்து விடுவார். ஓப்பன் ப்ளஸில் பெண்ணுக்கு பெண்ணு, ஆணுக்கு ஆணு. பெண்ணு வந்து சனீஸ்வரி அடிப்பான், ஆணு வந்து எட்ட நாட்டு சனி அடிப்பான். புரியுதா? புரிஞ்சுக்கோங்கடா, போட்டாச்சு. லாயர் அனைத்தும் புரிஞ்சுக்கோ. 3 மதத்துக்காரன லாயர் இருக்கார். ராஸ்கல் 3 மதம் எப்படி பிரித்து நீதிமன்ற கோர்ட்டை கிரிமினல் கேஸில் இப்போ கொடுக்கார். கணக்கு போடுதார் ஈஸ்வரன் அண்ணன் பரமசிவன். இப்போ சனி எப்பா கிரிமினல் கோர்ட்டு, நீ தான் கொடுக்க வேண்டிய தண்டனை. நீ தான் கிரிமினலில் அவனை உடம்புல அத்தனையும் ஓப்பனாக வரக்கூடிய கிரிமினல் கோர்ட்டு சனி, எட்ட நாட்டு சனி சரி. பூமிக்கு சம்மந்தப்பட்ட கணக்கில் அநியாயப்பட்டு மோசமாச்சு போகிறான். மொத்தத்திலே கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜி எல்லாம் ஆணு பெண்ணும் கணக்கு போடுறத கரெக்டாக புரிஞ்சுக்கப்பா. தப்புக்கு நான் கடவுள் அவர் கொடுக்கல அப்படின்ட்டார். இயற்கை பூமியில் இருக்குது, தாய் இந்தியா நாடு முழுவதும் இருக்குது, உலக நாட்டுக்கே இருக்குது. இயற்கையை சாப்பிட்டு மானிட பிறவி. உனக்கு இருக்கிற ஆடை, இருக்கிற இடம் கொஞ்சம், அவ்வளோதான். புரியுதா? ஆடை, சாப்பாட்டு, உணவு, இருக்கிற இடம், இந்த 3 தான் கடவுள் ஏட்டில் எழுதின கணக்கு. நான் தப்பாக மூளை திரிச்சு தப்பாக நான் கொடுக்கல அப்படின்ட்டார். புரியுதா? மானிட பிறகு 7 ஜென்மம் சேட்டை. ஒரு ஜென்மத்துக்கு 700 வருஷம். எத்தனாயிரம் வருஷம் இவன் சேட்டை பண்ணியிருப்பான். எத்தனை வருஷம் ஆண்டு காலமாக அங்கங்கே ஆண்டு பூரா மண்டபம் கட்டி வச்சு இவன் ஆண்டா அவன் ஆண்டா எல்லாமே இந்த பூமியில் போட்டு வச்சுருக்காரு. இந்த செம்மத்தில் அழுக விடுவார். 7 செம்மம் சேட்டை பண்ணவன் பூமியில் கிடக்கான். உலக நாடு கிடக்கான், தாய் இந்தியா நாட்டில் கிடக்கான், தமிழ்நாட்டில் 100க்கு 100 உள்ள கிடக்கான். அதனால் அவன் ஒன்றுக்கு இருப்பான புடுக்கு வழியாக அழுக விடுவார் அரசியல்வாதியை. ஏற்கனவே தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஏற்கனவே அழுகி போய்கொண்டே இருக்குது. அடுத்தாப்புல மந்திரி, எம்எல்ஏ, எம்பி கீழே வார்டு வரைக்கும் அவன் உடம்பை அழுக விடுவார். அந்த அழுகவுடைய ஒரு பவர் எட்ட நாட்டு சனீஸ்வரி தான் அந்த கணக்கை கொடுக்க முடியும். அவங்க தான் அந்த அவன் உடம்புல உட்காந்து ஆட்டி அந்த வேர்களை அறுத்து விட வேண்டிய வேறு. மானிட பிறவிக்கு ஆணுக்கு பெண்ணும் இவங்க 2 பேரும் அறுத்து விட்ருவாங்க. அறுத்து விட்டு ரண வழியை கை காலு உதற விடுவார். அடுத்தாப்புல காலை 2 காலும் உதற விடுவார். அப்படியே ஈரக்கொலையை அப்படியே உதற விட்டு அழுகி அப்படியே அவன் போட்டதை சாப்பிடுவான்னு போட்டாரா நரங்கள். இதுதான் கணக்கு. புரியுதா? அவன் பொண்டாட்டி முட்டையிடுவா, அவன் குடும்பம் வாரிசுகள் முட்டையிடும். அரசியல்வாதி டெல்லி டு தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் முட்டையிடுதில்ல. பயங்கரமான உடம்புல இறங்கி அப்படியே சருகா பெண்ணுக்கு இறக்கி சருகா போயிடுவான், ஓடு மாதிரி போயிடுவான். இப்போ ஏற்கனவே உலக நாடே மானிட பிறவி நாய் மாதிரி முகம் பூரா வடிஞ்சிருச்சு. நாய் மாதிரி பவர் எல்லாம் ஏறி போயிருக்கு. இப்போ அந்த காற்று வழியாக அந்த காய்ச்சலை விடுவார். விட்ட உடனே குதற ஆரம்பிப்பான். ஆணும் பெண்ணும் குதற ஆரம்பிச்சிடும். அந்த காய்ச்சல் வரும். அதான் நாய் காய்ச்சல் வரையில் குதறுவான் கடிப்பான். வயசான கல்லையை கூட முட்டை விடும் பெண்ணு சேட்டை. அப்பா 1800 சேட்டை வயசான கழுதிய, ஆணும் பெண்ணும் ராஸ்கல். வயசான கழுதியை சொல்லணும், கடவுள் ஒன்று இருக்கார், தப்பு செய்யாதீங்கடா, எதுக்குடா விவசாயம் பண்ணி சாப்பிட்டு போகண்டா நிம்மதியா அப்படின்னு இந்த கழுதை சொல்லணும். இந்த கழுதையை அதுக்கு மேலே ஆடுது, தங்குன்னு விரிச்சு போட்டு ஆடுது வயசான கழுதிகள். புரியுதா? கழுதைக்கு உள்ள கணக்கு முன்னால் கொடுத்தார். அந்த கழுதைக்கு உள்ள கணக்கு கழுதை. அது ஆணும் பெண்ணும் நல்லா உறவாடி ஓட்டி அது நல்லா சந்தோஷமாக போகும். இவனுங்களை பூரா பூச்சி புழுவுமா மானிட பிறவிக்கு அப்படியே தட்டுவான். அப்படியே இறங்கிடும். புழு பூச்சிகள்லாம் அவனுக்கு வரும். அப்போ ஆணும் பெண்ணும் சண்டையை கேட்கணும் வீட்டுக்குள்ளே. காலையில் பக்கத்து வீட்டுக்காரி கேட்பா, என்ன நேற்று நைட்டு சண்டை? ஐயையோ இவன் புழுவாக வருதா அப்படின்னு இவா சொல்லுவா. இவன் ஐயையோ அவட்ட புழுவாக வருது, பூச்சியாக வருது, ஐயோ சை அப்படின்னு வெளியில் தெருக்காட்டுகளில் இதுதான் ஓடும். தெருவு பூரா பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். பூரா கல்லை பதிச்சு வீடுகளை கட்டி உனக்கு தண்டனை இதாண்டா அப்படின்ட்டார். கடவுளே தண்டனை உனக்கு மானிட பிறவிக்கு இதுதான். விவசாயம் பண்ண
ஏகப்பட்ட இடங்கள் கிடக்கு. உழைச்சி சாப்பிடு. ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு இந்த இடத்துல இது விளையுதா, அடுத்த இந்த பண்டம் கொடுத்து அடுத்த இடத்துல மாற்றி சாப்பிடு. பூமியை நான் அழிக்க கொடுக்கல அப்படின்ட்டார். ஏலே, பொம்பளை வேலைக்கு போகிறாளடா, பொம்பளை ஆணு பெண்ணு போகிறடா. பெண்ணு அவள் 8 மணி நேரம் உட்கார்ந்த இடத்துல இருப்பா. உள்ள முட்டை உருவாகிரும். ஒரு நாளைக்கு முட்டை எத்தனை போடுவானே தெரியாது. பெண்ணு ஆணு உட்கார்ந்த இடத்துல வேலை பார்ப்பான். கம்ப்யூட்டர் தட்டு தான்ல. இவனுங்களுக்கு புடுக்கு வழியாக ரத்தத்தை விட்டுருவார். நோய், அந்த காய்ச்சல் வரும். இதுக்கு ஒரு காய்ச்சல், அதுக்கு ஒரு காய்ச்சல். ஈரக்குலையில் ஒரு காய்ச்சல் வரையில் அந்த நரம்பு வழியாக பிரித்து போகிற நரம்பு ஈரக்குலையில் பிரித்து போகும் அவன் உடம்புல. அதை பூரா ஒன்று ஒன்றா அந்த காய்ச்சலில் அப்படியே விட்டு அழுகி கட் பண்ணி விட்டுரும். மாத்திரை போடுவான், மாற்றி ஊசி போடுவான். அதான் டாக்டருக்கு போட்டாச்சுலடா, அவன் அப்படியே விட்டுக்கிட்டே இருப்பான். அவன் தான்டா கொல்லணும், டாக்டர் தான் கொல்லணும். மானிட பிறவி ஆணும் பெண்ணும் முக்கால் சத்தியம் போட்டாச்சுடா, கணக்கு போட்டாச்சு. பார்த்துக்கோங்கடா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இனிமேல் வர்ற காய்ச்சலில் முட்டை இடுவான். இவன் புடுக்கு வழியா ரத்தமாக விடுவான். ஓப்பன் கிரிமினல் கேஸ், கிரிமினல் கோர்ட். கிரிமினலில் 8 நாட்டு சனீஸ்வரி கையில் கொடுத்தாச்சு, ஆட்டோமேட்டிக்காக நடத்துவான். முக்கால்